பிரதமர் நரேந்திர மோடி நாளை மதுரையில் நடைபெறும் NDA கூட்டணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வருகை தந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் வரவேற்றனர். அவருடைய கான்வாய் தற்போது ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது. நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் வருகை தந்திருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். தற்போது அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு, யாரெல்லாம் அவரை வரவேற்க வந்திருக்காங்க, கூடுதல் விவரங்கள். 2 நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். குறிப்பாக குஜராத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதுபோல அரசு அதிகாரிகளும் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு சார்பில் தலைமை செயலாளர் அதுபோல மேயர் பிரியா, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதுபோல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், குஷ்பு உள்ளிட்ட பலரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2வது பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் மக்கள் பவனில் இரவு ஓய்வு எடுக்க இருக்கிறார். நேரடியாக விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக காரில் சென்று நேரடியாக இன்று இரவு அவர் ஆளுநர் மாளிகையில் உறங்க இருக்கிறார். இதன் பின்பு நாளை குறிப்பாக நாளை காலை அவர் அங்கிருந்து விமானம் மூலம் ஹெலிகாப்டர் மூலம் புதுவை செல்ல இருக்கிறார். புதுவையில் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாயில் ஏற்கனவே முடிவுற்றக்கூடிய பணிகள் அதுபோல இருக்கக்கூடிய புதிய திட்டங்கள் தொடர்பாக அடிக்கல் நாட்ட இருக்கிறார். எனவே புதுவையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான பல்வேறு பணிகள் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கான மதிப்பீட்டில் அந்த பணிகளை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். மேலும் புதிய திட்டங்களையும் தொடங்க இருக்கிறார். குறிப்பாக புதுவையில் இருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். புதிய ரயில் வழித்தடங்கள் திறப்பது, அதுபோல புதிய ரயில் விடுவதென பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் பயணத்துறை சிறப்பம் என்றால் திருப்பரங்குன்றம் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. அந்த தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இந்து அமைப்புகள் சார்பில் பல்வேறு கோரிக்கை வைத்திருந்ததா. இந்த சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்வது என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கோயில் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே நாளைய தினம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே மதுராந்தகம் பல பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. நாளைய தினம் மதுரையை மையமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெறுவதால் ஒரு முக்கியமான தேர்தல் கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் தமிழகத்தில் இன்று வந்தாலும் அடுத்த சில வாரங்களில் பல்வேறு பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பல்வேறு கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. எனவே நாளைய தினம் மதுரை வருவது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நன்றி தாமரைக்கனி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.